அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம ட்ரெண்டிங் டைம்ஸ் சேனல்ல நாளைக்கு, அதாவது 20/12/2023 அன்று மாலை 5:20 மணிக்கு நடைபெறவிருக்கும் சனி பெயர்ச்சி விழாவை பத்தி பார்க்கலாம் வாங்க. வரும் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி மாலை 5:20 சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். நம்மளோட வாழ்க்கையில சனி பகவானோட தாக்கம் நிறையவே இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் அவங்க ஜாதக நிலையை பொறுத்து அவர் பல்வேறு பலன்களை கொடுக்கிறார். சனீஸ்வர பகவான் நம்ம ராசி மண்டலத்துல ஒவ்வொரு ராசியிலையும் 2.5 ஆண்டு காலம் தங்கி மொத்தம் 12 ராசிக்கும் சேர்த்து 30 ஆண்டு காலத்துல சூரியனை ஒரு முறை சுத்தி வரார். பூமி எப்படி ஓராண்டுக்கு ஒரு முறை சூரியனை சுத்தி வராரோ அது போல சனி 30 ஆண்டுக்கு ஒரு முறை சூரியனை ஒரு சுத்தி வரார். இப்படி நிதானமா சுத்தி வர்றதாலதான் அவரை சனைச்சரன் அப்படின்னு நாம குறிப்பிடுறோம். சனி பெயர்ச்சி விழா உலக பிரசித்தி பெற்ற திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயில்ல சிறப்பா கொண்டாடப்படுது. உலகெங்கிலும் இருந்து கிட்டத்தட்ட 10 லட்சம் மக்கள் 20/12/2023 அன்று சனி பெயர்ச்சி விழாவில் சனீஸ்வரனை தரிசனம் செய்ய வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. இருக்கக்கூடிய நிலையை வைத்து சனி பகவான் சிலருக்கு நன்மையும் சிலருக்கு தீங்கும் செய்வார்னு எல்லோரும் எதிர்பார்த்து பரிகாரங்கள் செய்யறாங்க. சனி பகவானுக்கு செய்யக்கூடிய ஆகச்சிறந்த பரிகாரம் ஆதரவற்ற மக்களுக்கு உணவு அளித்து அவங்க பசியை போக்குறது தான். சனி பெயர்ச்சி அன்னைக்கே திருநள்ளாறு போயிட்டு சனீஸ்வர பகவானை பார்க்கணும்னு இல்லை, அடுத்த 48 நாளைக்கு என்னைக்கு வேணாலும் சனீஸ்வரனை போயிட்டு வழிபட்டு வரலாம். நமக்கான நேரம் வரும்போது அவனே நம்மளை அழைப்பான். சனி மேல பயம் இல்லாம மனசார பக்தியோட அவனை வேண்டினாலே தீமைகளை குறைச்சி நமக்கு நன்மைகளை செய்வான் சனீஸ்வர பகவான். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தா தா என்று மனதார அவனை வழிபட்டு வந்தால் எல்லா நன்மைகளும் கிட்டும். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த சிவபெருமானுக்கு கட்டுப்பட்டவங்க தான் எல்லா கோள்களுமே. அவனோட அருள் பூரணமா உள்ளவங்களுக்கு எல்லா கோள்களும் நன்மையே செய்யும். ஆகையால ஆங்காங்கே உள்ள சிவபெருமான் ஆலயத்துல அவனை வணங்கி நம் உள்ளத்தில் வீற்றிருக்கும் ஆதி சிவனை போற்றி வாழ்ந்து வந்தால் கிரகங்கள் எல்லாம் நமக்கு நன்மையே செய்யும். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.